எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு கோதுமை ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. பெரியவங்களுக்கு சுகருக்கு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு இது குடிக்கலாங்க. நம்ம இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொட்டி சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நம்ம பாருங்கள், ஒரு 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எடுத்துருக்குறேங்க. இதே தாங்க இந்த ரொட்டிக்கு. பொருளெல்லாம் கம்மி தாங்க, ஆனால் ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்ப சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டுங்க. இதில் இப்படி நல்லா கலந்துக்கலாங்க. உங்களுக்கு வேணால் ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரை உருவி போடுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இது சுகரு, ப்ரெஷரு இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாங்க இந்த ரொட்டி. நம்ம நைட்டு டிஃபனுக்கு தாங்க பார்க்குறோம். பாருங்கள், கோதுமை மாவு இந்தளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதனால் எனக்கு இந்தளவுக்கு கோதுமை மாவு போதுங்க. அதனால் இந்த கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு மாவு பிணைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு மாதிரி தாங்க பிணைவே. அப்படி தாங்க நம்ம ரொட்டி போட்டு தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா தோசை மாவு மாதிரி பிணைஞ்சிங்கன்னா அது நல்லா ரொட்டியாக இருக்காது, தோசையாக கோதுமை தோசையாக மாதிரி இருங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் நீங்கள் ஒரு கொத்து போட்டுங்க. இனி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு அதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதுனால தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் போட்டுங்க. நான் போடல, என்கிட்ட என்ன இதுக்கு இல்லாதனால நீங்கள் போட்டுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சத்தாகவும் இருக்குது. இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாங்க. ஊறின வடைச்சிட்டு நம்ம ரொட்டி சுட்டுக்கலாங்க. நல்லா ஊறி இருக்குன்னு இந்த பதத்துக்கு ஊறிக்கோணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. காஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி இப்படி கையில் தொட்டுக்கோணுங்க. தண்ணி இப்படி கையில் தொட்டு நம்ம எடுத்து இந்த தோசைக்கல்ல இப்படி வச்சு பண்ணணுங்க. எவ்வளோ மந்தமாக வேணாலும் பண்ணிக்கலாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் வேணால் பண்ணிக்கலாங்க. இப்படிதாங்க இந்த ரொட்டி போடணும். உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு பச்சை மிளகாய் இதாக இருக்குங்க, அதனால் மிளகாத்தூள் போட்டுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ரொட்டி. ரொம்ப சத்தானதாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை இந்த ரொட்டியெல்லாம் நம்ம செய்யணுங்க. பாருங்கள், கொஞ்சம் இந்த எண்ணெய் இதில் மேலே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. மாவு இந்த பதத்துக்கு வரையில் கொஞ்சம் மேலெல்லாம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்படி இழுத்து போட்டுக்கலாங்க. அதனால் நல்லா கீழே வந்துடுச்சு. இப்போது பின் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், இந்த ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சத்தான ரொட்டிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ரொட்டி. இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு சிலர் இந்த ரொட்டி செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ரொட்டியை பற்றி. இப்போ தான் புதுசாக சமையல் பழகிறவங்க இல்லை பேச்சுலருங்க ஈஸியாக டக்குன்னு செய்யணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரொட்டி ஒன்று செய்யலாங்க. இந்த ரொட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.